ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா வழிநடத்தின தலைவர்கள் எம்ஜிஆராக இருக்கட்டும், இல்ல செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த தலைவராக எல்லாத்தையுமே தன் கைக்குள்ள கட்டுக்கோப்பாக வச்சு நடத்திட்டு வந்தாங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு தலைமை பண்பு வந்து திரு எடப்பாடி அவர்கள்ட்ட இல்லைன்றீங்க. தலைமை பண்பு என்றதை விட தலைமைக்குன்னு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியமே எடப்பாடியிட கிடையாது. எடப்பாடி அவரிடம் வந்து ஒரு தலைமையை அந்த தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய, அதை நிலைநிறுத்தக்கூடிய தைரியம் கூட எடப்பாடியார் அவர்களுக்கு கிடையாதுன்னு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா திரு மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வரும்பொழுது இன்னைக்கு வந்து ஏடிஎம்களுக்கு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நான் அவங்களை சந்திக்கணும் வாய்ப்பு கேட்டு அவங்களை பின்னாடி கோமணத்தை பிடிச்சிட்டே ஓடுறாங்க. ஆனா ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அவங்க தான் அனுமதி கேட்பாங்க. நாங்க உங்களை சந்திக்க வந்து அனுமதி இவங்க வீடு தேடி வருவாங்க. அந்த மரியாதைய அந்த கட்சி மேல அவ்வளோ ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த மரியாதைய அணுவா குறைச்சிட்டாங்க இன்னைக்கு. அன்னைக்கு கூட கூட்டணி அறிவிக்கும் போது எடப்பாடியால ஏதாவது வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச முடிஞ்சுதா? முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு முன்னாடி வந்து வாய்ப்பூட்டு சட்டம்னு சொன்னாங்கல்ல, அதே வாய்ப்பூட்டு சட்டம் இன்னைக்கு வந்து அன்னைக்கு கூட்டணி பேசும்போது எடப்பாடிக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் வாயை திறக்காமலே உட்கார்ந்தார். நீ எதுவும் வாயை திறந்துடாத. இப்படி ஒரு கூட்டணியில நீ என் கட்சியோட, அதாவது இவர் தான் அறிவிக்கணும், நான் பாஜகவோட ஒன்றிணைகிறேன், நான் இவர் தான் அறிவிக்கணும். இவர் வாயை திறக்கலையே, அப்ப என்ன அர்த்தம்? நீ பேசக்கூடாது. ஏதான் அந்த அளவுக்கு அவரை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க.